இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வானம், இந்த பூமி, இந்த மரங்கள், இந்த செடி கொடிகள்னு பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பல மிஸ்டீரியஸான விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸும் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட மிஸ்டீரியஸான விஷயங்களை பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை பற்றியும் தான் இந்த ஒரு யூடியூப் சேனலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு யூடியூப் சேனலில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. என் பேர் கோமதீசன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில மிஸ்ட்ரிஸ் சால்வ் ஆயிடுச்சு, சில மிஸ்ட்ரிஸ் அன்சால்வ்டாக இருக்குது. அப்படிப்பட்ட மிஸ்டரிஸ்லேருந்து 3 தரமான மிஸ்ட்ரிஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் அடித்து சொல்லுவேன், இந்த 3 மிஸ்ட்ரிஸில் ஒரு மிஸ்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்க இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவடா டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியா 51. இது யூஎஸ்ஏவோடைய ஏர்ஃபோர்ஸ் ஏரியாவாக இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டே வெளியில் சொல்லலைனாலும் இந்த வேர்ல்டே சொல்லுது அங்கே ஏலியன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இதை சொல்கிற விதமாக ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடந்துச்சு. அங்கே இருக்க ஹைவேஸில் ஒரு நாள் ஒரு யங் இன்ஜினியர் ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது வானத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்டாரை பார்க்குறாரு. ஒரு க்ரீன் லைட். அந்த க்ரீன் லைட் சாதாரண ஸ்டார் மாதிரியோ பிளேன் மாதிரியோ இல்லாமல் ரொம்பவும் வித்தியாசமாக ஃபாஸ்ட்டாக ஜிக்ஸாக்காக மூவ் வரதை பார்த்தாரு. அதை பார்த்து அவருக்கு பயம் வந்தாலும் அவருக்கு க்யூரியாசிட்டி அதிகம். அதனால் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நோ ட்ரெஸ்பாசிங் ஏரியாவை தாண்டி போகலான்னு பார்க்கும்போது தான் அவர் ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மோஷன் சென்சார்ஸ் அவரை டிடெக்ட் பண்ணுது. அவரை டிடெக்ட் பண்ணி அங்கேருந்து பிளாக் ஜீப்பில் சோல்ஜர்ஸ் வந்து அவரை கேப்சர் பண்ணி வார்ன் பண்ணி அனுப்புனாங்க. சிலர் அந்த லைட்டை யூஎஃப்ஓலாம் கிடையாது, யூஎஸ்ஏயோட ஸ்டீல்த் பாம்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. செகண்ட் மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி பெர்முடா ட்ரையாங்கிள். இங்கே இருக்க மிஸ்டரியே இங்கே காணாமல் போகிற பிளேன்ஸ் அண்ட் ஷிப்ஸ் தான். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மியாமி, பெர்முடா, பியோர்ட்டோரிக்கொண்டு 3 இடத்த கவர் பண்ண ஒரு டெவில்ஸ் ட்ரையாங்கிள். இங்கே கிட்டத்தட்ட 50 பிளேன்ஸ், 20 ஷிப்ஸ் கிட்ட காணாமல் போயிருக்கு. இதை சொல்கிற விதமாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. 1918 யூஎஸோட கார்கோ ஷிப்பான யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ்ன்னு சொல்லப்பட்ட ஒரு ஷிப் 306 மெம்பர்ஸோட காணாமல் போச்சு. அதுக்கப்புறம் அது இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் சயின்டிஸ்டால் இன்னும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் கருதப்படுது. 3வது மற்றும் கடைசி மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயோகிககாரா ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு கோஸ்ட் ஃபாரஸ்ட். இந்த கோஸ்ட் ஃபாரஸ்ட் ஜப்பானோட ஃபியூஜி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட். இதை சீ ஆஃப் ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. இதை ஏன் நான் கோஸ்ட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்க பீப்புள் இங்கே கோஸ்ட் சுற்றுறதா சொல்கிறாங்க. இதை சொல்கிற விதமாக ஒரு இன்சிடெண்ட் அங்கே நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கே ரெட் ரிப்பன் கட்டிகிட்டே போகிறாரு அந்த மரங்களில். ஏன்னா அவர் தொலைஞ்சி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு உருவம் பின்னாடி போகிற மாதிரி அவர் நோட்டீஸ் பண்ணார். திரும்பி பார்த்தா அந்த உருவத்தை காணும். அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு அவரோட ரெட் ரிப்பன்லாம் காணாமல் போகிறத. உடனே பயந்து போய் வந்து தப்பிச்சா போதுன்ட்டு அவர் நினச்சி ஓடும்போது தான் அவருடைய காம்பஸை பார்க்குறாரு. அவரோட காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தப்பான டைரக்ஷனில் காட்ட ஆரம்பிக்குது. அதனால் பயந்து போய் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா போதுன்ட்டு ஓடுன்னு ஓடி அவரோட முழு பலத்தோடு ஓடி கடைசியில் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளில வந்தார். இந்த கோஸ்ட் ஃபாரஸ்ட் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அமேசிங்காக இருந்துச்சுல. இந்த 3 மிஸ்ட்ரீஸை பற்றியோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ see you in the next video.